இந்த காணொளியில் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் தொடர்பாக கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் நிலவி வரும் சர்ச்சையை பற்றி பார்ப்போம். கீழடி மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தென்கிழக்கில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு தொன்மையான தமிழ் நாகரிக மையமாகும். அறியப்படாத பாரதம், அதாவது ஆங்கிலத்தில் அன்னோன் இந்தியா எனும் இந்த யூடியூப் சேனல் இந்த காணொளி விளக்க காட்சிக்கு உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பட்டனை கிளிக் செய்வோம். மேலும் இந்த வீடியோவின் இணைப்பை உங்கள் தொடர்புகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் சேனலில் பதிவாகும் புதிய வீடியோக்கள் மற்றும் பிற அறிவிப்புகள் பற்றி அறிய பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி. இந்த சர்ச்சையை சில ரகமான அரசியல்வாதிகள் தூண்டிவிடுகிறார்கள். புதிதாக அரசியலுக்கு வந்த சிலரும் இதில் அடங்குவர். இவர்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் வடக்கு தெற்கு மத்திய மாநிலம் என்ற சர்ச்சையாக மாற்றுவதிலும் மொழி கலாச்சாரம் மதம் ஜாதி போன்ற உணர்ச்சி பூர்வமான அடிப்படைகளில் மக்களை பிரிப்பதிலும் வல்லவர்கள். இதன் மூலம் தேர்தல் ஆதாயம் தேடுவதே அவர்களின் ஒரே நோக்கமாகும். தவறான தகவல்களை அளித்து பல பிரபலமான தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள் போன்ற ஊடகங்களும் மற்றும் சமூக ஊடகங்களும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு பெரும் பங்களிக்கின்றன. இப்பிரச்சாரம் எதுவும் உண்மையான தரவுகள் அல்லது தர்க்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. அறியப்படாத பாரதம், அதாவது அன்னோன் இந்தியா சேனல் பொதுவாக இது போன்ற சர்ச்சைகளில் இருந்து விலகியே இருக்கும். ஆனால் இந்த பிரச்சினை மிகவும் தவறான தகவல்களை அளித்து தமிழ் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டுமென்ற ஒரு கெட்ட முயற்சியால் மிகவும் பூதாகரமானதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தெளிவான தரவுகளுடன் இந்த சர்ச்சையை உண்மையான கண்ணோட்டத்தில் காண்பிப்பது எமது கடமை என்று கருதி இந்த காணொளியை வெளியிடுகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்களும் உங்கள் தொடர்புகளில் உள்ள ஒரு சிலருக்கேனும் இந்த உண்மைகளை சொல்வீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி. இந்த சர்ச்சையின் பின்னணியை நன்கு அறிந்திராத உங்களில் பலருக்காக ஒரு சுருக்கமான விளக்கத்தை அளிக்கிறோம். இந்த சர்ச்சையை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி கீழடியில் ஜூன் 2015 முதல் செப்டம்பர் 2017 வரை 3 கட்டங்களாக தொல்பொருள் மேற்பார்வையாளர் திரு கே அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் மேற்பார்வையின் கீழ் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளுடன் தொடர்புடையது. இரண்டாவது பகுதி மத்திய தொல்பொருள் ஆலோசனை வாரியத்திடமிருந்து முறையாக உரிமத்தை பெற்ற பிறகு 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் 2 களப்பருவங்களில் தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறை, அதாவது TNAD, இந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்தது தொடர்பானது. இப்பொழுது நாம் ASI, அதாவது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அகழ்வாராய்ச்சி தொடர்பான சர்ச்சை 1 விவரங்களை 4 கோணங்களிலிருந்து பார்ப்போம். அதாவது 1 காலவரிசை, 2 உள்ளடக்கம், 3 செயல்முறை மற்றும் 4 கண்டுபிடிப்புகள். முதலில் காலவரிசையை பார்ப்போம். மே 2025 ASI ராமகிருஷ்ணாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியது. அதில் ஜனவரி 30, 2023 அவர் சமர்ப்பித்த 982 பக்க அகழ்வாராய்ச்சி அறிக்கையில் உள்ள ஆவண ஆதாரங்களில் சில பகுதிகளை வலுப்படுத்துவதன் மூலம் அறிக்கையை திருத்துமாறு ASI கேட்டுக்கொண்டது. ASI அவரது அறிக்கைக்கு பதிலளிக்க ஏன் 2 ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டது என்று விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் மிக வசதியாக ASIயின் 3வது கட்ட அகழ்வாராய்ச்சி செப்டம்பர் 2017 நிறைவடைந்த போதிலும் ராமகிருஷ்ணா ஏன் அறிக்கையை முடித்து சமர்ப்பிக்க 5 ஆண்டுகள் 4 மாதங்கள் எடுத்துக்கொண்டார் என்று அவர்கள் கேட்கவில்லை. இரண்டாவது பிரச்சனையான உள்ளடக்கம் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை பின்பற்றியே ஆக வேண்டும். திரு ராமகிருஷ்ணாவுக்கு எழுதிய கடிதத்தில் ASI அவரது அறிக்கையில் உள்ள பின்வரும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளது. முதலாவதாக, சமர்ப்பிக்கப்பட்ட வரைபடங்களுக்கு பதிலாக வேறு சிறந்த வரைபடங்கள் தேவை. கிராம வரைபடத்தில் தெளிவு இல்லை. வேண்டிய சில புகைப்படங்களும் இல்லை. திட்டம், எல்லைக்கோட்டு வரைபடம், பாறை அடுக்கு வரைபடங்கள் ஆகியவை இல்லை. மேலும் அகழிகள், வெட்டுகள் ஆகியவற்றின் இருப்பிடங்களை காண்பிக்கும் திட்டம், வரைபடம் ஆகியவையும் தேவைப்படுகின்றன. இரண்டாவதாக, 3 காலகட்டங்களுக்கும் சரியான பெயரிடல் அல்லது மறு நோக்கு நிலை தேவைப்படுகிறது. மேலும் காலம் 1க்கான கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் கிமு
5ஆம் நூற்றாண்டு வரையிலான கால அடைப்புக்கு உறுதியான நியாயப்படுத்துதல், அதாவது ஆதாரம் தேவைப்படுகிறது. மற்ற 2 காலகட்டங்களும் அறிவியல் சார்ந்த ஏஎம்எஸ் கால அளவு முறை மூலம் பாறை அடுக்கு விவரங்களுடன் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். நாம் இதுவரை அறிந்தவரையில் ஆரம்ப காலகட்டத்தின் கால வரையறை மிகவும் தொன்மையாக தெரிகிறது. இது அதிகபட்சமாக கிமு 300க்கு சற்று முந்தையதாக இருக்கலாம். 3வது பிரச்சனையானது செயல்முறையை சார்ந்தது. பல ஊடகங்கள் கீழடி அகழாய்வு அறிக்கையை முடக்குவதற்காக மட்டுமே இந்த ஆட்சேபனைகள் எழுப்பப்படுகின்றன என்ற ஒரு தவறான செய்தி பரப்பும் பொழுது ஏஎஸ்ஐ பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதாவது பத்திரிகை தகவல் பணியக அறிவிப்பின் மூலம் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏஎஸ்ஐயின் செயல்முறைப்படி அகழ்வாராய்ச்சியாளர்களால் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவை பல தொல்துறை சார்ந்த நிபுணர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அவர்கள் அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன் அவற்றை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு மாற்றங்கள் அகழ்வாராய்ச்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக வெளியீட்டிற்காக அறிக்கைகள் மீண்டும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இவை பின்னர் MASI எனப்படும் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் நினைவு குறிப்புகளாக வெளியிடப்படுகின்றன. கீழடி அறிக்கையின் விஷயத்திலும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு அகழாய்வு அறிக்கை நிபுணர்களுக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அதன்படி கீழடியின் அகழ்வாராய்ச்சியாளர் சமர்ப்பித்த வரைவு அறிக்கையில் தேவையான திருத்தங்களை செய்வதற்கான நிபுணர்களின் பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டன. ஆனால் அவர் இன்று வரை அந்த திருத்தங்களை செய்யவில்லை. ஊடகங்களின் ஒரு பகுதியில் பரப்பப்படும் செய்தி தவறானதும் உண்மைக்கு புறம்பானதும் ஆகும். இதை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யப்படும் இடத்தின் முக்கியத்துவத்தை இயக்குனர் ஜெனரலும் மற்ற ஏஎஸ்ஐ அதிகாரிகளும் நன்கு உணர்ந்து உள்ளார்கள். ஆனால் அனைத்து அகழாய்வு அறிக்கைகளும் வெளியீட்டிற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு முறையான சரிபார்ப்பு, திருத்தம் மற்றும் வடிவமைப்பு ஆகியவை செய்யப்படும். கீழடி அறிக்கையை வெளியிடுவதில் ஏஎஸ்ஐ ஆர்வம் காட்டவில்லை என்பது ஒரு கற்பனை கதை. இது வேண்டுமென்றே எமது துறையை மோசமாக சித்தரிக்கும் நோக்கத்தில் பரப்பப்படுகிறது. ஒரு அகழ்வாராய்ச்சி அறிக்கையின் உள்ளடக்கத்தை இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் ஏற்றுக்கொள்ள தரப்படுத்தப்பட்ட சகமதிப்பாய்வு என்னும் பியர் ரிவ்யூ என்ற செயல்முறை மூலம் சரிபார்ப்பது மிகவும் முக்கியமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கீழடி போன்ற ஒரு நாகரிக தளம் நிச்சயமாக யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்படுவதற்காக ஏஎஸ்ஐயால் பரிந்துரைக்கப்படும். மேலும் மத்திய அரசாலும் ஆதரிக்கப்படும். இந்த அங்கீகாரத்திற்கு மிக நேர்த்தியான ஆவணங்கள் தேவை. இதில் காலக்கணிப்புக்கான கலைப்பொருட்களின் மாதிரி அளவு மற்றும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலக்கணிப்பு முறை ஆகியவையும் அடங்கும். எனவே அகழ்வாராய்ச்சி அறிக்கையை சரிபார்ப்பதற்காக ஏஎஸ்ஐ ஏற்றுக்கொண்ட செயல்முறையானது கீழடிக்கு மாத்திரமல்ல அனைத்து அகழ்வாராய்ச்சிகளுக்கும் பொதுவானது. கீழடி விஷயத்திலும் இந்த செயல்முறையை நாம் பின்பற்றுவது மிகவும் அவசியம். தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான சார்பு என்ற தவறான செய்தியை பரப்பும் அனைத்து ஊடகவியலாளர்களும் அரசியல்வாதிகளும் மற்றும் பிற விமர்சகர்களும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயல்முறை தேவைகளுக்கு இணங்க திரு ராமகிருஷ்ணா மறுப்பது ஏஎஸ்ஐயினால் தெளிவாக அவரது கீழ்ப்படியாமை மற்றும் மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு என்றே பார்க்கப்படும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த சர்ச்சையை கண்டுபிடிப்புகள் எனும் 4வது அம்சம் மூலம் ஆராய்வோம். அகழ்வாராய்ச்சி அறிக்கையின் வரைவு நகல் நம்மிடம் இல்லை என்றாலும் திரு ராமகிருஷ்ணாவின் வீடியோ விரிவுரைகள் மற்றும் நேர்காணல்களின் அடிப்படையில் ஏஎஸ்ஐ அகழ்வாராய்ச்சியின் முக்கிய கண்டுபிடிப்புகள் பற்றி நாம் அறிய முடிந்தவை ஆவன. 1. கீழடி ஒரு பெரிய நகர்ப்புற குடியேற்றமாக இருந்தது. 2. அங்கு வாழ்க்கை முறை அதிநவீனமாக இருந்தது. 3. மற்றும் மேம்பட்ட செங்கல் கட்டுமானம் மற்றும் நீர் மற்றும் வடிகால் மேலாண்மை நடைமுறைகள் பற்றிய அறிவு ஆகியவற்றை கொண்டிருந்தது. இந்த முக்கிய கண்டுபிடிப்புகள் பற்றிய விரிவான பார்வையை கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புடன் குறிப்பிடப்பட்டுள்ள எங்கள் முந்தைய வீடியோவில் காணலாம். இந்த முக்கிய கண்டுபிடிப்புகள் எதுவும் அறிக்கையை மதிப்பாய்வு செய்த நிபுணர்களாலோ அல்லது மூத்த ஏஎஸ்ஐ அதிகாரிகளாலோ மறுக்கப்படவில்லை. கார்பன் டேட்டிங், அதாவது காலவரையறை பொறுத்தவரை
வரைவு அறிக்கை நம்மிடம் இல்லை என்றாலும் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலிட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2200 இருந்து 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய கீழடி நாகரிகத்திற்கான காலக்கெடுவை அளித்ததாக திரு ராமகிருஷ்ணா தெரிவித்தார். இதை மதிப்பாய்வு செய்த நிபுணர்களோ அல்லது மூத்த ஏஎஸ்ஐ அதிகாரிகளோ மறுக்கவில்லை. பிறகு ஏன் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் இவ்வளவு கூச்சல் போடுகிறார்கள்? ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? ஏஎஸ்ஐயின் நோக்கமும் மறைமுகமாக மத்திய அரசாங்கத்தின் குறிக்கோளும் தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை மறைப்பதாக இருந்தால் 2020ஆம் ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் புறநை ஆற்றங்கரையில் உள்ள ஆதிச்சநல்லூரில் மேற்பார்வை தொல்பொருள் ஆய்வாளர் திரு டி சத்யமூர்த்தி நடத்திய அகழ்வாராய்ச்சி குறித்து டாக்டர் சத்யபாமா பத்ரிநாத் வெளியிட்ட அறிக்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வாறு வெளியிடப்பட்டது? இதில் அதிசயம் என்னவென்றால், இந்த நாகரிகம் கிமு 1150 1750 சார்ந்தது. அதாவது 3200 3800 ஆண்டுகளுக்கு முந்தையதாக, கீழடியை விட மிகவும் பழமையானது என காலவரையறை செய்யப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றிய விவரங்களை அறிய ஆர்வமுள்ள உங்களில் பலருக்காக இது குறித்து முந்தைய வீடியோவை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். அதன் இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் நாகரிகத்தின் பழமைக்கு எதிராக மத்திய அரசு ஒரு சார்பாக இருந்தால் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிடுவதை நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை. எனவே சுருக்கமாக சொன்னால், ஏஎஸ்ஐயின் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை மீதான சர்ச்சை முற்றிலும் ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டதே. எதிர்மறை சார்பு பற்றிய அவர்களின் கூற்றுக்களில் துளி கூட உண்மையில்லை. கீழடி தொடர்பான இரண்டாவது சர்ச்சை, இந்த காணொலியின் தொடக்கத்தில் நாம் கூறியது போல் 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாடு தொல்பொருள் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளுடன் தொடர்புடையது. 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாடு தொல்பொருள் துறை கீழடி வைகை நதிக்கரையில் சங்க காலத்தின் ஒரு நகர்ப்புற குடியேற்றம் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்த அறிக்கை 2 முக்கிய கூற்றுக்களை முன்வைத்தது. முதலாவது கூற்று, கீழடி குடியேற்றம் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மண்பாண்ட ஓடுகள் குறைந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவையாக இருக்கும். இது தென்னிந்தியாவின் சங்ககால குடியேற்றத்திற்கான தேதியை கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய தேதியிலிருந்து 300 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளுகிறது. இது இந்த காணொலியில் முன்னர் நாம் விவரித்திருந்த 2015-17 ஆம் ஆண்டின் ஏஎஸ்ஐ அகழ்வாராய்ச்சிகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது தமிழி அல்லது தமிழி என்று அழைக்கப்படும் எழுத்துமுறை அசோகரால் பாறை பிரகடனங்கள் மூலம் பிரபலப்படுத்தப்பட்ட பிராமி எழுத்து முறையின் மாறுபட்ட உரு என்றும், அது கிமு 3 மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தது என்றும் இதுவரை இருந்த கருத்துக்கு முரணானது. இந்த பழைய கருத்து எழுத்துமுறை குறித்து கணிசமான ஆராய்ச்சி செய்த பிரபல கல்வெட்டியல் ஆளர் ஐராவதம் மகாதேவன் மற்றும் தமிழ்நாடு தொல்பொருள் துறை முதல் இயக்குனரும் பிரபல தொல்பொருள் ஆய்வாளர், கல்வெட்டியல் ஆளர், வரலாற்று ஆசிரியர் மற்றும் அறிஞருமான டாக்டர் ஆர் நாகசாமி போன்ற பிரபல அறிஞர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டதாகும். இரண்டாவதாக, கிமு 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளியில் நிகழ்ந்ததைப் போலவே அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலும் 2வது நகரமயமாக்கும் அலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு அல்ல. இதுவரை சேகரிக்கப்பட்ட தொல்பொருள் சான்றுகளின் அடிப்படையில் பண்டைய இந்தியாவின் முதல் நகர்ப்புற குடியேற்றமான சிந்து சமவெளி அல்லது ஹரப்ப நாகரிகத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து கங்கை சமவெளியில் 2வது நகரமயமாக்கல் அலை ஏற்பட்டது என்றும், இந்த புதிய குடியேற்றங்கள் பின்னர் மெதுவாக கிழக்கு மற்றும் தெற்கு மற்றும் இன்றைய இந்தியாவின் பிற பகுதிகளிலும் பரவின என்றும் நிபுணர்களின் பொதுவான நம்பிக்கைக்கு இது முரணாக உள்ளது. இந்த அறிக்கை ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங், அதாவது கால வரையறையை தனது கூற்றுகளுக்கு அடிப்படையாக கொண்டு கூறியது என்னவென்றால், கீழடியில் 4வது சீசன், அதாவது 2018 அகழ்வாராய்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் துறையால் சேகரிக்கப்பட்ட 6 கார்பன் மாதிரிகள், அதாவது சாம்பிள்ஸ், ஏஎம்எஸ் டேட்டிங், அதாவது கால வரையறைக்காக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலிட்டிக் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. 6 மாதிரிகளின் காலங்களும்
கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்டவையாக உள்ளன. 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் சேகரிக்கப்பட்ட ஒரு மாதிரி, அதாவது சாம்பிள், கிமு 6ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கும் 200 சென்டிமீட்டர் ஆழத்தில் சேகரிக்கப்பட்ட மற்றொரு மாதிரி கலைப்பொருள் கிமு 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கும் 1ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கும் இடையில் செல்கிறது. எனவே கீழடியின் கலாச்சார காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் நிச்சயமாக காலவரையறை செய்யப்படலாம். தமிழ்நாடு அகழாய்வுத்துறை அதாவது டிஎன்ஏடியின் அறிக்கை குறித்து டாக்டர் நாகசுவாமி அவர்கள் தெரிவித்த கருத்தாவது, கீழடியில் டிஎன்ஏடி செய்த நல்ல பணிக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். இருப்பினும் டிஎன்ஏடி அறிக்கையில் வெளியிடப்பட்ட சில புகைப்படங்களில் அகழிகளில் உள்ள பல்வேறு அடுக்குகளின் குறியீடுகள் எதுவும் இல்லை என்பது எனக்கு வருத்தமாக உள்ளது. ஒவ்வொரு வண்டல் படிவு அடுக்கும் ஒரு அகழியில் குறிப்பிடப்பட வேண்டும் மற்றும் அவை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கப்பட வேண்டும். அவற்றின் கால வரையறைக்காக சோதிக்கப்பட்ட கார்பன் மாதிரிகள் எங்கு கிடைத்தன என்பதை அவர்கள் காட்டியிருக்க வேண்டும். கிமு 580 என கால வரையறை செய்யப்பட்ட கரித்துண்டும் பிராமி எழுத்துக்களை கொண்ட 2 மட்பாண்ட துண்டுகளும் ஒரே அடுக்கில் கிடைத்தனவா என்பதை டிஎன்ஏடி வெளியிடவில்லை. அவை ஒரே மட்டத்தில் கிடைத்திருந்து அங்கு எந்த இடையூறும் இல்லை என்றால் அவை ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவை என்று கூறலாம். ஆனால் அதற்கு நமக்கு இன்னும் சில அறிவியல் சார்ந்த கால வரையறைகள் தேவை. எனவே இந்த அறிக்கையை ஒரு தற்காலிக அறிக்கையாகவே எடுத்துக்கொள்ள முடியும். திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் துறையின் பேராசிரியரும் தலைவருமான டாக்டர் அஜித்குமார் கூறுவதாவது, வெவ்வேறு அகழிகளில் இருந்து அதிக கால வரையறைகள் கிடைத்தால் அது தமிழ் பிராமியின் தொன்மையை நிரூபிக்க ஒரு வலுவான சான்றாக இருக்கும். கீழடியில் கிடைக்கும் ஒரு கால வரையறையின் அடிப்படையில் தமிழ் பிராமியின் காலத்தை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு தள்ளிவிடலாம் என்று முடிவு செய்வது மிகவும் ஆபத்தானது. ஒரே ஒரு கால வரையறை மாத்திரம் வைத்து இப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது. கண்டுபிடிப்புகளை பற்றி 3 சுயேட்சையான நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கொல்கத்தா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் பிஷ்ணுபிரியா பாசக் கூறுகிறார், தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட ஓடுகள் கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாதிரிகளின் அதே அடுக்குகளிலிருந்து எடுக்கப்பட்டனவா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். துரதிருஷ்டவசமாக இது அறிக்கையில் தெளிவாக இல்லை, ஆனால் இது மிகவும் முக்கியமான தகவலாகும். பூனேவின் டெக்கான் தொல்பொருள் கல்லூரியைச் சார்ந்த டாக்டர் பிரபோத் ஷிர்வல்கர் கூறியதாவது, கங்கை சமவெளி குடியேற்றம் இருந்த அதே நேரத்தில் கீழடியில் 2வது நகரமயமாக்கல் நடந்ததாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. எனவே பழைய கால வரையறைகளை மாற்ற நிபுணர்களுக்கு அடுக்கு, காலம் மற்றும் முழுமையான கால வரையறைகள் குறித்து கூடுதல் தெளிவு தேவை. ஆந்திர பிரதேசத்தின் சித்தூரில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் துறை உதவி பேராசிரியர் ஸ்ரீ இ ஹர்ஷவர்தன் கூறியதாவது, வெளியிடப்பட்ட அறிக்கையில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கார்பன் டேட்டிங் அதாவது காலவரையறை இட்ட கரியுடன் போதுமான அளவு இணைக்கவில்லை. குறிப்பாக ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆழம் மற்றும் கார்பன் கால வரையறை இட்ட மாதிரிகளுக்கு அவை அருகாமையில் இருப்பது பற்றிய தகவல்கள் இவை யாவும் இல்லை. 2 ஓடுகளையும் ஒரே ஒரு அறிக்கையையும் மட்டும் அடிப்படையாக கொண்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று அறிவியல் பூர்வமாக கூற முடியாது. 2015-2016 ஆண்டுகளில் அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான ஏஎஸ்ஐ அகழ்வாராய்ச்சிகளில் கரி மாதிரிகளுக்கு பெறப்பட்ட கால வரையறைகளுக்கும் 2018 தமிழ்நாடு தொல்பொருள் துறை அகழ்வாராய்ச்சியிலிருந்து பெறப்பட்ட கால வரையறைகளுக்கும் இடையிலான முரண்பாட்டை அறிஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏஎஸ்ஐயின் 2 அகழ்வாராய்ச்சிகளிலிருந்து பல கரி மாதிரிகளுக்கு பெறப்பட்ட கால வரையறைகள் ஒரே வரம்பில் இருந்தன, அதாவது கிமு 220 மற்றும் கிமு 290க்கு இடையில். ஆனால் டிஎன்ஏடி அகழ்வாராய்ச்சியிலிருந்து பெறப்பட்ட 6 மாதிரிகளின் கால வரையறைகளும் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் இருந்தன. இந்த 2 கால வரையறை தொகுப்புகளுக்கும் இடையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய இடைவெளியே. நிச்சயமாக பழைய பார்வைகளும் அறிவும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய அறிவாற்றல் காரணமாக ஒவ்வொரு துறையிலும் புதிய கருத்துக்களால் தொடர்ந்து மாற்றப்படுகின்றன. ஆனால் அந்த புதிய கண்டுபிடிப்புகளும் கருத்துகளும் அந்தந்த துறைகளில் உள்ள நிபுணர்களால் பியர் ரிவ்யூ எனப்படும் சக மதிப்பாய்வுகள் மூலம்
ஏற்றுக்கொள்ளப்பட்ட மறுக்க முடியாத ஆதாரங்களை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் தொல்பொருள் சான்றுகளை வழங்குவதற்கான ஒரு நிர்ணயிக்கப்பட்ட செயல்முறையை ஏஎஸ்ஐ போன்ற நிறுவனங்கள் கோரும்போதும் சான்றுகள் குறித்து தெளிவுபடுத்தல்களை கோரும் நிபுணர்கள் கேள்விகளை எழுப்பும்போதும் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் கோபமடைந்து அவர்களை தமிழ் எதிர்ப்பு கலாச்சாரம் என்றும் மற்றும் பிற விரும்பத்தகாத பெயர்களாலும் அழைக்கக்கூடாது. இது கும்பல் ஆட்சிக்கு மட்டுமே வழிவகுக்கும். இந்த வகையான போலி கட்டுக்கதைகள் தமிழ்நாட்டில் பல தசாப்தங்களாக நடந்து வருகின்றன. அவற்றை நிறுத்த வேண்டும். அந்த நோக்கத்திற்காக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. முதலாவது நடவடிக்கையாக கீழடி சர்ச்சைக்கு மத்திய அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைவருடனும் அமர்ந்து தீர்வு காண வேண்டும். இரண்டாவது, எதிர்காலத்தில் இதுபோன்ற சர்ச்சைகளை தவிர்க்க அனைத்து மாநிலங்களிலும் உள்ள தொல்பொருள் நிறுவனங்கள் அகழ்வாராய்ச்சி, ஆதாரங்களை சேகரித்து பாதுகாத்தல், மேப்பிங் மற்றும் ஸ்ட்ராட்டிகிராஃபி, கலைப்பொருட்களை வண்டல் அடக்குடன் தொடர்புபடுத்துதல், கலைப்பொருட்களின் மாதிரி அளவுகள் மற்றும் காலக்கெடுவிற்கான வழிமுறை, ஆதாரங்களை வழங்குதல், அகழ்வாராய்ச்சி அறிக்கையை சமர்ப்பித்து வெளியிடுவதற்கான காலக்கெடு போன்றவற்றில் பின்பற்ற வேண்டிய செயல்முறைகளுக்கு ஏஎஸ்ஐ தனது பங்கிற்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும். மூன்றாவது, இந்த செயல்முறைகள் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதை அனைத்து மாநில தொல்பொருள் துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஏஎஸ்ஐ தெளிவுபடுத்த வேண்டும். இல்லையெனில் வெவ்வேறு மாநிலங்களின் கலாச்சாரம், மொழியின் தொன்மை குறித்து முரண்பட்ட கூற்றுக்கள் வந்து கொண்டே இருக்கும். இது இந்தியர்களிடையே மேலும் கருத்தியல் பிளவுகளை ஏற்படுத்தும். நான்காவதாக, அறிக்கை சமர்ப்பித்தல், சகமதிப்பாய்வு, தொகுத்தல் மற்றும் இறுதி வெளியீடு ஆகியவற்றிற்கான கால வரம்புகளை அமல்படுத்துவதன் மூலம் அகழ்வாராய்ச்சி அறிக்கைகளை வெளியிடுவதில் ஏஎஸ்ஐ அதிகப்படியான தாமதங்களை தவிர்க்க வேண்டும். ஐந்தாவது, இந்த செயல்முறையின் புனிதத்தை உறுதிப்படுத்தும் ஒரு பொருத்தமான சட்டத்தை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். மேலும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் குறித்த இறுதி அறிக்கையை வெளியிட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட தொல்பொருள் நிபுணர்களை கொண்ட ஒரு சுதந்திரமான அமைப்பை உருவாக்க வேண்டும். ஆறாவது, பிரபல பத்திரிகை, காணொலி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள், அரசியல்வாதிகள் அனைவரும் போலி செய்திகளாலும் போலி கதைகளாலும் மக்களை தூண்டுவதை தவிர்க்க வேண்டும். போலி செய்திகள் மற்றும் கதைகளுக்கு தண்டனை வழங்குவதற்கான சட்டம் மற்றும் விதிகளை அரசு கடுமையாக்க வேண்டும். கடைசியாக, ஏழாவது, நீங்களும் நானும் மற்ற பொதுமக்களும் அதிக பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு போலி கதைகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். Please check out our playlist of all videos on India's heritage, civilization and culture, as also our other videos in the full playlist, and also subscribe to our channel by clicking the respective links. Thank you.